Hello students, welcome to AOM Meditech. And நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் பார்த்தோம்ல. இந்த வீடியோல வந்து டெசிமல்ல இருந்து ஆக்டல் நம்பருக்கு ஒரு கன்வர்ஷன் பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஆக்டல் நம்பர்னா பேஸோட வேல்யூ என்னது? 8. ஓகேவா? பைனரிக்கு 2, டெசிமலுக்கு 10, ஆக்டலுக்கு 8, ஹெக்ஸாடெசிமலுக்கு 16. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கன்வர்ஷன் வந்து எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பைனரிக்கு சொன்ன மாதிரி தான் குவாஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அடுத்து நம்ம என்ன வேல்யூ இப்போ இங்க பைனரி வேல்யூ இந்த வேல்யூ வந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 2 ஆல் டிவைட் பண்ணணும். இதுவே ஆக்டல் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 8 ஆல் டிவைட் பண்ணணும். இதுவே ஹெக்ஸாடெசிமல்னா 16. ஓகேவா? இப்போ டெசிமல் வேல்யூல இருந்து எதனா ஒரு கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த டிவிஷன் மெத்தட் தான். ஓகேவா? இந்த ரிமைண்டர் என்ன வேல்யூ வருதோ அதுதான் இங்க அவுட்புட்டா வரும். ஓகேவா? குவாஷன் 0 வர வரைக்கும் நம்ம போட்டுட்டே வரணும். இன்னொரு தடவை சொல்றேன், டெசிமல்ல இருந்து வேற ஏதாவது ஒரு பைட் கோடுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டிவிஷன் மெத்தட் தான். ஓகேவா? இந்த குவாஷன் 0 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிட்டே வரணும். வந்ததுக்கு அப்புறம் இந்த ரிமைண்டர் வேல்யூவை லோயர் டு ஹையர் ஃபார்மேட்டுக்கு எழுதுவோம். ஓகேவா? இப்போ இந்த கன்வர்ஷன் வந்து பார்த்துக்கலாம். இப்போ 112ன்றது ஒரு டெசிமல் வேல்யூ. ஓகேவா? இதை ஆக்டல் கன்வெர்ட் பண்ணணும். ஆக்டல்னா 8. 8க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 8 ஆல தான் டிவைட் பண்ணணும். ஓகேவா? பைனரி கன்வெர்ட் பண்ணும்போது பைனரி 2 போடணும். ஸோ ஆக்டல் கன்வெர்ட் பண்ணும்போது 8 தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 14 வரும். ஓகேவா? 14 டைம்ஸ் 8 தான் வந்து 112. ஓகேவா? அப்போ இந்த அவுட்புட் வந்து 0. அண்ட் மறுபடியும் 8 டிவைட் பண்ணோம்னா 1 டைம் தான் வரும். ஓகேவா? 1 டைம்ஸ் ஆர் 8, பேலன்ஸ் 6 இருக்கும். ரிமைண்டர் வந்து 6 ஆ. ஸோ இப்போ மறுபடியும் 8 ஆல் டிவைட் பண்ணுங்க. இந்த இடத்துல 0வா, அவுட்புட் 1. ஓகேவா? இப்போ குவாஷன் வேல்யூ வந்து 0 வந்துருச்சு. ஓகேவா? அப்போ நம்ம இங்க என்ன ஃபார்மட்ல எழுதணும்? லோயர் டு ஹையர். அப்போ 160 தான் வந்து ஆன்சர். 160. இதுதான் வந்து இப்போ 112 ஓட டெசிமல் வேல்யூல இருந்து ஆக்டல் வேல்யூ வந்து 160. ஓகேவா? இப்படி தான் வந்து டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன் வந்து பார்ப்போம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். 2048 பார்ப்போம். இந்த டெசிமல் வேல்யூக்கு இந்த ஆக்டல் கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? எப்படி கன்வெர்ட் பண்றது பார்க்கலாம். அதே மெத்தட் தான். 2048 மறுபடியும் ஆக்டலால டிவைட் பண்ணுங்க. அதாவது 8 ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா இங்க 256 வரும். ஓகேவா? 256னா இங்க 0 வரும். அடுத்து மறுபடியும் 8 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா இங்க 32 வரும். ஓகேவா? 32னா இங்க 0 வரும். அடுத்து இத மறுபடியும் 8 ஆல் டிவைட் பண்ணுங்க. 8 ஆல் டிவைட் பண்ணா இங்க 4 வரும். 4 வந்துச்சுன்னா இங்க 0 வரும் மறுபடியும். அண்ட் இங்க 8 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா இங்க 0 வரும், இங்க 4 வரும். ஓகேவா? இப்போ 0 வர வரைக்கும் நம்ம பண்ணலாம். அடுத்து ரிமைண்டர் வேல்யூ எழுதணும். லோயர் டு ஹையர். So 4000 தான் வந்து 2048 டெசிமல் வேல்யூவை ஆக்டல் கன்வெர்ட் பண்ணும்போது 4000 வேல்யூ வருது. ஓகேவா? இப்படிதான் வந்து ஒரு சிம்பிளா டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பைனரியில வந்து 25.67 இந்த பாயிண்ட் வேல்யூ தான் வச்சு கன்வெர்ட் பண்ணாங்க டெசிமல் வேல்யூ பைனரிக்கு. அந்த மாதிரி இப்போ டெசிமல் வேல்யூல இப்போ இந்த வேல்யூ இருக்குன்னா இது வந்து எப்படி ஆக்டல் கன்வெர்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 25.625. ஓகேவா? இப்போ டெசிமல் வேல்யூவா அண்ட் இப்போ இத வந்து ஆக்டல் கன்வெர்ட் பண்ணனும். அதே ப்ராசஸ் தான். ஓகேவா? இப்போ இத வந்து பாதியா பிரிச்சிருங்க. பாதியா பிரிச்சு 25 தனியா அந்த டிவிஷன் மெத்தட்ல போடுங்க. டிவிஷன் மெத்தட்ல போடும்போது இங்க 8 வரும். 8னா இங்க வந்து 3 3 × 24 பேலன்ஸ் 1. அண்ட் இங்க வந்து 8 இங்க 0 வரும், இங்க 3 வரும். ஓகேவா? இப்போ 31 தான் வந்து ஆன்சர் இதுக்கு டெசிமல் வேல்யூக்கு. அடுத்து ஒரு பாயிண்ட் வச்சு இப்போ 0.625 க்கு தனியா பண்ணணும். இப்போ 0.625 க்கு தனியா பண்ணோம் அப்படின்னா இன்டு 8 பண்ணணும். இதோட வேல்யூ இங்க 5 வரும். ஓகேவா? 5.000 வரும். ஓகேவா? இப்போ இது இந்த இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் 0 வந்தா என்ன ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம போட தேவையில்லை. அந்த 0 வர வரைக்கும் நம்ம போட்டுட்டே வரணும். இங்க எப்படி குவாஷன் வந்து 0 வர வரைக்கும் நம்ம போடணும், அந்த மாதிரி இந்த பாயிண்ட்க்கு அடுத்து வர வேல்யூ வந்து 0 வர வரைக்கும் நம்ம போடணும். இங்க பாயிண்ட் அடுத்து பாருங்க 0 வந்துச்சா, இங்க 3 டெசிமல் வேல்யூ இருக்கு, இங்க 3 டெசிமல் வேல்யூ, 3 டெசிமல் வேல்யூவே 0. இப்போ இந்த இடத்துல 1 இருந்தா கூட நம்ம அடுத்த வாட்டி போட்டோம். ஓகேவா? இங்க எத்தனை டெசிமல் வேல்யூ இருக்கோ இங்க அதே டெசிமல் வேல்யூ இருக்கணும். இப்போ இங்க 3 இருக்கா, இங்க 3 இருக்கு. 3மே 0 வர வரைக்கும் நம்ம போட்டுட்டே வரணும். இல்ல ஏன்னா ஒரு வேல்யூ வந்து 0 இல்லாம இப்போ 001 இருந்தாலும் நம்ம அடுத்த வாட்டி போடணும். ஓகேவா? இங்க 0 இருக்கு. ஓகே, இப்போ இங்க 3 வேல்யூமே 0 வந்துச்சு. சோ அடுத்த ஸ்டெப் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? இப்போ 5 தான் வந்து ஆன்சர். அண்ட் 31.5 தான் வந்து இந்த 25.625 க்கு 31.5 தான் வந்து ஆக்டல் வேல்யூ. ஓகேவா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், சில ஹோம்வொர்க்ஸ் தரேன், அதை போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இதுதான் வந்து ஹோம்வொர்க் நம்பர். நீங்க நார்மல் டெசிமல் வேல்யூ இருக்கு, அதை வந்து ஆக்டல் கன்வெர்ட் பண்ணுங்க.
அடுத்து இங்க டெசிமல் பாயிண்ட் வச்சு ஒரு டெசிமல் வேல்யூ இருக்கு, அதை வந்து ஆக்டல் கன்வெர்ட் பண்ணிட்டு ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அண்ட் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த ஒரு லெக்சர் வந்து ஓவர், அடுத்த லெக்சர்ல வந்து டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் வந்து பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.